கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 10 நாட்களில் தான் உலகத்தில் அதிசிறந்த இபாதத்துகள் நடக்கின்றது. ஒரு முஃமின் இந்த 10 நாளை எப்படியெல்லாம் பிரயோஜனப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பிரயோஜனப்படுத்துவார். இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. இதில் முதலாவது அமல் தான் தக்பீர் சொல்லுவது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பேரும் இந்த துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் மார்க்கெட்டுக்கு சென்று தக்பீர் சொல்லுவார்கள். ஐயாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னது இந்த 10 நாட்கள் தான். சுப்ஹான கலிமா ஓதலாம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரதன் வஅஸீலா. தக்பீர் சொல்லலாம். அல்லாஹ் தக்பீர் சொல்லும்படி சொல்லியிருக்கின்றார். இரண்டாவது அமல் தான் இந்த 9 நாளும் சுன்னத்தான நோன்பு பிடிப்பது. முடியுமானவர்கள். ஆனால் அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு மிக முக்கியமான நோன்பு. ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள், தங்களது வீடுகளில் ஊர்கள் இருக்கக்கூடியவர்கள் அரஃபாவுடைய நோன்பை பிடிப்பது, சகோதரர்களே, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். மூன்றாவது அமல் தான் உதுஹியாவுடைய அமல். குர்பான் என்று எங்களுடைய பாசையில் சொல்ல பல இருக்கின்றோம். உதுஹியா, உதுஹியாவுடைய அமலை பொறுத்தவரையில் மிக முக்கியமான அமல் சதகாவுடைய அமல். ஏழை எளியவர்களுக்கு, கஷ்டமானவர்களுக்கு அள்ளி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமல் தான் உதுஹியாவுடைய அமல். எப்படி நோன்பு பெருநாளிலே சதகத்துல் ஃபித்ர் இருக்கிறதோ, இந்த ஹஜ்ஜி பெருநாளிலே உதுஹியா இருக்கின்றது. வசதியுள்ள அனைவர்களும் உதுஹியா கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய காலத்திலே 100 ஒட்டகம் அறுத்து கொடுத்ததாக ஹதீஸ்களில் இருக்கின்றது. மதீனாவில் இருக்கும் பொழுது 2 ஆடுகள் அறுத்து கொடுத்ததாக ஹதீஸ்களில் இருக்கின்றது. வசதியுள்ள ஒவ்வொருவரும் ஒரு மாடு அல்லது ஒரு ஆடு, வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும், முக்கியமாக வெளிநாடுகள் வசிக்கக்கூடியவர்கள் நாட்டிலே கொடுக்கலாம். ஏழைகளுக்கு பகிர்ந்து அளிப்பது, பசி உள்ளவர்களுக்கு கொடுப்பது உதுஹியாவுடைய அமல் மிக முக்கியமான அமல். ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது, உதுஹியாவுடைய நியத்து வைத்தால் துல் ஹஜ்ஜுடைய முதல் நாளிலிருந்து நகம் முடிகளை வெட்டுவதை தவிர்த்து கொள்ளட்டும். ஆகவே மூன்றாவது அமல் தான் உதுஹியாவுடைய அமல். நான்காவது அமல் இஅ்திகாஃபுடைய அமல். உலமாக்கள் 3 10ஐ ஹயாத்தாக்குவார்கள். ஒன்று துல் ஹஜ்ஜுடைய முதல் 10, இரண்டாவது ரமதானுடைய கடைசி 10, மூன்றாவது முஹர்ரமுடைய முதல் 10. இந்த மூன்றிலும் நோன்பு இருக்கின்றது. முஹர்ரமிலே தாசுஆ ஆஷூராவுடைய நோன்பு இருக்கின்றது. இந்த 10லே அரஃபாவுடைய நோன்பு இருக்கின்றது. ஆகவே இந்த 3 10ஐயும் நமது முன்னோர்களாகிய உலமாக்கள் உயிர்ப்பிப்பார்கள். அடுத்த அமல்தான் ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடியவர்களுக்கு முக்கியமான நாள் அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய நாள், இந்த 10க்குள் 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாள். ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய அனைவர்களும் அரஃபாவிலே துஆவிலே ஈடுபட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபா தான், 9ஆம் நாள். நாட்டில் உள்ளவர்கள் நோன்பு பிடிப்போம். அரஃபாவில் தங்கக்கூடியவர்கள் உம்மத்துக்காக, உம்மத்துடைய ஹிதாயத்துக்காக, நேர்வழிக்காக துஆ செய்ய வேண்டும். மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் மிக்கக்கூடிய நாள் அரஃபாவுடைய நாள். இதுவும் இந்த 10க்குள் தான் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல்கள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலங்களில் இந்த 10 நாட்களுக்குள் அமல் செய்வதை சிறந்ததாக சொன்னார்கள். இந்த 10 நாட்களுக்குள் செய்யக்கூடிய அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா அமல்களும் சிறந்தது. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதாக இருந்தால் குர்ஆன் ஓதலாம், ஸலவாத்துகள் ஓதலாம், திக்ர்கள் செய்யலாம், சதகாக்கள் கொடுக்கலாம், ஃபர்தான ஹஜ் செய்யக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு செல்லலாம், ஹரத்திலே தங்கியிருப்பவர்கள் உம்மத்துக்காக சமூகத்துக்காக துஆ செய்யலாம். சுன்னத்தான ஹஜ்ஜுகளை விட ஃபர்தான ஹஜ்ஜுகள் மிக ஏற்றமானது. ஃபர்தான ஹஜ்ஜுகள் மிக ஏற்றமானது. ஹஜ்ஜுடைய நியத் வைத்திருப்பீர்கள், ஃபர்தான ஹஜ் உங்களுக்கு அந்த ஃபர்தான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வழியாக வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, ஆகவே இந்த ரமதானுடைய அதாவது துல் ஹஜ்ஜுடைய முதல் 10ஐயும் யார் அமலை கொண்டு அலங்கரிப்பாரோ அவர் பாக்கியம் பெற்றவர். அதனாலதான் குடும்பங்கள், பிள்ளைகள், மனைவி அனைவர்களையும் இந்த அமலுக்கு பழக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி ஹஜ் இந்த காலத்தில் தான் அமைந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذுல்காதா பிறை 24 ஹஜ்ஜுக்காக வெளியானார்கள். ذுல் ஹஜ் பிறை 4 மக்காவை வந்தடைந்தார்கள். இந்த கடைசி 10ம் ஸல்லல்லாஹு அதாவது இந்த ஆரம்ப 10ம் மக்காவிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜுடைய காலம் கழிந்தது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, தக்பீர் சொல்லுவது, சுப்ஹான கலிமா சொல்லுவது, இஸ்திக்ஃபார் செய்வது, ஸலவாத்துகள் ஓதுவது, குர்ஆன் ஓதுவது, இது உடம்பால் செய்யக்கூடிய அமல்கள். பணத்தால் செய்யக்கூடிய அமல்கள் தான் சதகாக்கள் கொடுப்பது, சாப்பாடுகள் சமைத்து கொடுப்பது, உதுஹியாவை அறுத்து ஆடோ மாடோ அறுத்து மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த பாக்கியங்களை அல்லாஹ் தருவார். ஹஜ் செய்யாதவர்கள் நீயத்தை வைத்து ஹஜ்ஜுக்காக புறப்படுவது, இதே போன்று உடம்புடைய அமல் தான் நோன்பு பிடிப்பது. இந்த 9 நாள் நோன்பு பிடிக்கலாம், அல்லது அரஃபாவுடைய தினம் நோன்பு பிடிப்பது. சகோதரர்களே, இவ்வாறான அமல்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் அடைய வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ் இவ்வளவு முக்கியமாக சத்தியம் செய்திருக்க மாட்டான். வல் ஃபஜ்ர் வ லயாலின் ஆஷ்ர், இந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக. எப்படி இரவுக்கு கண்ணியம் இருக்கிறதோ அதே போன்று துல் ஹஜ்ஜுடைய பகல்களுக்கும் கண்ணியம் இருக்கிறது. துல் ஹஜ்ஜுடைய பகலும் முக்கியமானதுதான். ஆகவே இந்த உயர்ந்த அமல்களை, சிறந்த அமல்களை செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக.